ஹாய் ட்ரையல் அட்வொகேட்ஸ். நாம் இப்போ பார்க்க போகிறது பெயிலபிள் அஃபென்ஸ், அதே ஆஸ்பெக்டில் பெயிலபிள் அஃபென்ஸ். இப்போ ரெண்டுமே ஒரே ப்ரொவிஷனில் தான் சிஆர்பிசியும் சொல்லியிருக்காங்க, பிஎன்எஸ்எஸ்லையும் சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2A ஆஃப் சிஆர்பிசி, ஓகேங்களா. அதே ஆஸ்பெக்டில் 2(1)C ஆஃப் பிஎன்எஸ்எஸ், இதுதான் அதற்குரிய ப்ரொவிஷன், சேம் ப்ரொவிஷன் தான். அந்த ப்ரொவிஷனில் பெயிலபிளோ நான் பெயிலபிளோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெயிலபிள் அஃபென்ஸ் மீன்ஸ் அண்ட் அஃபென்ஸு, அது ஒரு குற்றம். அதே போல் நம்மளுடைய சிஆர்பிசியில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் என்னெல்லாம் பெயிலபிள்னு சொல்லியிருக்காங்களோ அதே, அல்லது தற்போது நடைமுறை உள்ள வேறு எந்த சட்டத்திலும் எதெல்லாம் பெயிலபிள்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் பெயிலபிள் அஃபென்ஸு. அதை தவிர மீதம் உள்ள எல்லா அஃபென்ஸும் நான் பெயிலபிள். இதுதான் அந்த ப்ரொவிஷன் சொல்லப்பட்ட அந்த டெஃபினேஷன். இப்போது இது சம்மந்தமான ரிலேட்டடான அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துடலாமா. சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் 436, 436A, 437, 437A, 438, 439 இது ரெகுலர் பெயில். அதே ஸ்டேட்டரி பெயில் ஒன்று சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா 167 சப்செக்ஷன் 2 கிளாஸ் A சப் கிளாஸ் 1 and 2 இதுதான் சிஆர்பிஸில் ஸ்டேட்டரி பெயிலை பற்றி சொல்லுது. அதே போல் அந்த பெயில் ப்ரொவிஷனை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நம்ம சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு இன்னும் தெளிவாக அது புரியும். இதுதான் சிஆர்பிசியை பொறுத்த வரைக்கும் பெயில் சம்பந்தமான அந்த ப்ரொவிஷன்ஸ். நம்ம இந்த பெயில் ப்ரொவிஷன்ஸ் சிஆர்பிஸில் பார்க்கும்போது 436A அண்டு 437Aங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம பெயில் போட்டதே கிடையாது. ஆனால் பெயில் ப்ரொவிஷன் ரிலேட்டடாக நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, ஓகேங்களா. இப்போ இதே ஆஸ்பெக்டில் அந்த பெயில் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ்லாம் பிஎன்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பிஎன்எஸ்எஸ் ப்ரொவிஷன் பார்க்கும்போது 478, 479, 480, 481, 482, 483 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் ரெகுலர் பெயிலை பற்றி சொல்கிறாங்க. அதே ஸ்டேட்டரி பெயிலை பார்த்தீங்கன்னா செக்ஷன் 187 சப்செக்ஷன் 3 கிளாஸ் 1 and 2 இதில் ஸ்டேட்டரி பெயிலை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஷெடியூலும் அலாங் வித் பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக புரியும். அதே ஆஸ்பெக்டில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 479ம் 481ங்கிறது பெயில் ரிலேட்டடாக பார்க்க வேண்டிய ப்ரொவிஷனை தவிர அதில் நம்ம பெயில் அப்ளிகேஷன் இது வரைக்கும் ஃபைல் பண்ணது கிடையாது. ஸோ இந்த இடத்துலேயே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அதை நான் தெளிவாக பெயில் சம்மந்தமாக ஃபுல்லாக ஒரு வீடியோ போடும்போது அதை நான் தெளிவாக சொல்லுவேன், ஏன் அது ரிலேட்டடாக இங்கே கொண்டு வந்திருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுபோல் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இந்த ஸ்டேட்டரி பெயிலும் சம்மந்தமாகவும் அந்த பெயில் ப்ரொவிஷனில் நம்ம தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா. தேங்க்யூ.